ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எல்லாமே டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி நம்ம கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ஒரு லைட்டாக ஒரு எஃபெக்ட்ஸ் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல்னு நியூ லேயர் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். வந்து பிளாக் கலர் டிஃபால்ட்டு பிளாக் கலராக இருக்குது. இதுக்கு வந்து நான் எல்லோ கலர் வச்சுக்கிறேன். எல்லோ கலருக்கு சியான் 0, எல்லோ 100, இது ஒரு 0, பிளாக் 0. ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சுக்கிறேன். கலர் ஃபில் பண்ணியாச்சு. ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துட்டு நம்பர் ரெண்டுத்தையும், இந்த லேயர் ப்ளஸ் நம்பர் ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கீழ் சைடு கீழ் பக்கமாக கொஞ்சம் இறக்கி வச்சுக்கிறேன். இப்போ வந்து கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்துட்டு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மேட்டர்களை அதாவது இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம ஒரு இங்கே வந்து கீழே ஒரு இமேஜ் வைக்க போகிறோம். இங்கே பிரியாணி படம், மேலே ஒரு இமேஜ் வெஜிடேரியன் இமேஜ். இப்போ வந்து இது வந்து ஒரு கேட்ரிங் சம்மந்தமான ஒரு நோட்டீஸுங்கிறதுனால அதுக்கு ரிலேட்டடான ஒரு பேக்ரவுண்டை வந்து நெட்டில் இருந்து தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். வந்து பேக்ரவுண்ட் இமேஜ், இந்த இமேஜ் எடுத்து நான் இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நம்ம பண்ணக்கூடிய டிசைன் வந்து ஒரு நீட்னஸாக ஒரு கஸ்டமருக்கு வந்து பிடிச்சிருந்தா நமக்கு அடுத்தடுத்து ஒர்க்கு கொடுப்பாங்க. ரெக்டாங்கிள் மார்க்கெட் டூல் எடுக்கிறேன். மார்க்கெட் டூல் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த அளவு வச்ச 10 சுத்திரம் 10 mm வச்ச அந்த அளவுக்கு உள் சைடு வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஒயிட் கலரை சூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட்டில் வந்து ஃபில் வந்து ஒரு 60 பாயிண்ட் வச்சுக்கிறேன். 70 வச்சுக்கிறேன். ஓகே, 70 நமக்கு நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேக்ரவுண்டாக இருக்கணும். இது கஸ்டமர் வந்து நல்ல மக்கள் மத்தியில் வந்து நல்ல ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இதை செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு வந்து இந்த உள் சைடு உள்ள ஒரு லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணால் ஒரு இது செலக்ட் ஆகிடும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். எடிட் போகிற ஸ்டோக்கு பிளாக் கலர், இதை வந்து ஒரு 10 mm 10 mm கொடுத்தோம்னா நமக்கு உள் சைடு வந்துடும். திரும்ப இதையே வந்து திரும்ப இந்த ஒயிட் லேயரே செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் ஒன்று போட்டுட்டு திரும்ப எடிட்டு ஸ்டோக்கு இது வந்து ஒரு 5 பிக்சல் கொடுத்தோம்னா நமக்கு வந்து அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் உள்ள ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடைச்சிரும். பார்டர் ஓகே, பார்டர் கிடைச்சிரும். இப்போ ரெசல்யூஷன் வந்து ஒரு 400 வச்சதுனால தான் நமக்கு இந்த லேகிங் இஷ்யூ இருக்குது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் உங்களோட சிஸ்டத்தோட கான்ஃபிகரேஷனுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கேன். 400 வச்சுருக்கேன். அதனால தான் எனக்கு இந்த ஹேங்கிங் இஷ்யூ இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த லேயர் பகுதியை கொண்டு வந்து இப்படி வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் டி போட்டுட்டு அப் சைடு மேல் பகுதியில் வந்து அதாவது சுற்றிலும் வந்து நம்ம சென்டராக இருக்க மாதிரி நம்ம அலைன் பண்ணிக்கலாம். ஓகே, வந்து கண்ட்ரோலே கொடுத்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சென்டர் கொடுத்தோன்னா நமக்கு சென்டராக வந்து ஓகேங்களா. இன்னும் நம்ம பிக்சர்லாம் ஆட் பண்ணால் சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவாகும் அப்படிங்கிறதுனால 300 ரெஸ்ட்ரேஷன் வச்சுக்கிறேன். உங்கள் சிஸ்டத்தோட ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெஸ்ட்ரேஷன் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். டிசைன் இன்னும் ரெசல்யூஷன் எந்தளவுக்கு நம்ம அதிகமாக வச்சு ஒர்க் பண்ணுறோமோ டிசைன் நல்ல குவாலிட்டியான டிசைனாக இருக்கும். என்னோடய சிஸ்டம் வந்து கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால நான் வந்து 300 வச்சுக்கிறேன். வைக்கும் போதே நமக்கு கொஞ்சம் இந்த லேகிங் இஷ்யூ இருக்குது. ஓகே, கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது கண்ட்ரோல் ஏ சென்டர்
ஓகே, கண்ட்ரோல் டி செலக்ட் ஆகிடும். இப்போ வந்து கண்ட்ரோல் செமிகோலன் கொடுத்து நம்ம வந்து சென்டர் பகுதியில் வச்சுருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் உள் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இதை வந்து ஒரு 75 வச்சுக்கிறேன். ஏன்னா பேக்ரவுண்டு இமேஜ் வந்து நமக்கு ரொம்ப தெரியுது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, 90 இருக்கும். இப்போ வந்து நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அலைன் பண்ணிவிடுவோம். டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு கிராடியன்ட் கலர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலரை சூஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கீழே பாட்டம் சைடில் எடுத்து வச்சுக்கிறேன். டிஃபால்ட்டு ப்ளூ கலர் வச்சுருக்கேன். ப்ளூ கலர் ஓகே. இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணுறேன். ஸ்ட்ரோக் வந்து ஒயிட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே, ஒயிட் வந்து ஒரு 20 பாயிண்ட் வச்சுக்கிறேன். 20 பாயிண்ட்டு. அப்புறம் வந்து லைட்டாக ட்ராப் ஷேடோ டிஸ்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி வந்து குறைச்சிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கேட்ரிங் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த லெட்டர்ஸுக்கு வந்து அதுக்கு ஒரு கிராடியன்ட் கலர் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம். ஓகே, கிராடியன்ட் கலர். இதுக்கு வந்து என்னென்னா அந்த ரெட்டு ப்ரௌன் கலர் வந்து நான் சூஸ் கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கேன். ரெட்டு, மெஜந்தா 100, எல்லோ 100, இது 0 கொடுத்தாச்சு. இன்னொரு சைடு வந்து மெஜந்தா 100, எல்லோ 100, இது வந்து ஒரு 50 கொடுத்தோம் என்றால் நமக்கு இந்த ப்ரௌன் கலர் ப்ளஸ் ரெட்டு மிக்ஸ் ஆகி நமக்கு இந்த கலர் கிடைக்கும். இதுக்கு வந்து நான் ஒயிட் ஸ்ட்ரோக்கை கொடுத்து பார்க்குறேன். ஒரு 20 பாயிண்ட்டு. அதே மாதிரி ட்ராப் ஷேடோ. ஓகே, வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம். மேலே அந்த அறந்தாங்கி எழில்நகர் அறந்தாங்கி அப்படிங்கிற இந்த நேம் வந்து மேலே போய் ஏறிட்டு இருக்கனால 50, 100, 50 கொடுத்துட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். வந்து இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி இதை வந்து சென்டர் பண்ணி வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு அந்த இதோட அளவுகளை வந்து நம்ம பெருசாக்கிக்கலாம். டிசார்ட் அப்படிங்கிற அந்த மெசேஜ் இந்த கார்னர் மட்டும் டிசார்ட் அப்படின்ட்டு கொடுத்தோம்னா இந்த கார்னர் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த இன்சைடு வந்து நம்ம கொண்டு வரும்போது அந்த கார்னர் மட்டும் நமக்கு உழைச்சி உள்பகுதியில் வந்துடும். சரிங்களா? கண்ட்ரோல் டி சரி, ஓகே. இப்போ அப்படி இல்லைன்னா இன்னொரு டிசைன் பண்ணுவோம். கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். அதை வந்து பேக் கொண்டு வந்துக்கிறேன். இதை வந்து லார்ஜ் பண்ணிக்கிறேன். லார்ஜ் பண்ணிவிட்டு இதோட பிளண்ட் மோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து கண்ட்ரோல் யூ கொடுத்து கலரை வேணால் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், டிஃப்ரெண்ட்டுக்கு தெரியணுங்கிறதுக்காக.
Control U, Hues and Saturations. ஓகே, இந்த கலர் நான் வச்சுக்கிறேன். இப்போது உள் பகுதியில் அந்த நம்பருக்கு வந்து நம்ம பர்பிள் கலரே கொடுத்துக்குவோம். ஓகே, ஓகே, ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரோக் அப்ளை பண்ண போகிறோம். ஸ்ட்ரோக் வந்து நான் ஒயிட்டு கொடுத்துக்கிறேன். ஒயிட்டு வந்து இதுக்கு சூட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஒயிட்டு வந்து ஒரு 10 பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மெசேஜுக்கு வந்து இதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் அப்ளை பண்ணலாம். இருக்கேன் 100 50. ஓகே, இந்த லெட்டர்ஸ்க்கு வந்து க்ரீன் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து இந்த லெட்டர்ஸ், அதாவது இந்த வேர்டை மேலே கொண்டு வந்துக்கிறேன். இதுக்கு வந்து ஒயிட் கலர் ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒயிட் கலர் ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணிடுச்சு. அடுத்தது இந்த லெட்டர்ஸ்க்கு வந்து நான் ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ரெட் கலர் நல்லா பிரைட்டாக தெரியுங்கிறதுக்காக ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒயிட் ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணிடலாம். ஒயிட் ஸ்ட்ரோக் வந்து நம்ம அப்ளை பண்ணிடுவோம். அடுத்தது இவங்கள இந்த நோட்டீஸ் வச்சுருக்கவங்களோட அவங்க நேமுக்கு வந்து நம்ம ஒரு டிசைன் பண்ணுவோம். ஓகே, ரெட் கலர் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து எல்லோ கலர், லெட்டர்ஸுக்கு வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்கேன். எல்லா கலர் கொடுத்தா நல்லா பிரைட்டாக தெரியும். இந்த சைடில் வந்து நான் என்ன பண்ணேன்னா, இந்த சைடில் கார்னரில் வந்து நான் பிரியாணி பண்ண வைக்க போகிறேன். அதனால் இவங்களோட நேமை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். அதை கொஞ்சம்னா ரொம்ப சின்னது பண்ணுறதில்ல, லைட்டாக சின்னது பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது மேல் பகுதியில் கொண்டு வந்துருக்கேன். Ctrl J. இது வந்து பேக்கு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு வந்துட்டேன். 50 கீபோர்டில் 50 அடித்தோம்னா அந்த சைஸ் வந்து நமக்கு குறைஞ்சிரும். 2 லேயரையும் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு 2 லேயரையும் ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதோட அந்த கார்னர் பகுதியில் வந்து நம்ம லைட்டாக அப்படி ஸ்கியூ பண்ணி வச்சிடலாம். ஸ்கியூ பண்ணி வைக்கும்போது அது வந்து ஒரு டிசைனாக தெரியுங்கிறதுனால நம்ம அது மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்ம பிக்சரை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேவ் பண்ணிக்கணும் ஃபைல். அப்போ சேவ் பண்ணிங்க. Ctrl O. பிக்சர் இமேஜஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து இம்போர்ட் பண்ணிடுவோம். எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்ச இமேஜஸ் தான் இதெல்லாமே. ஓகே, இந்த இமேஜுக்கு லைட்டாக கொஞ்சம் பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் அப் பண்ணிக்கிறேன். ரொம்ப டல்லாக இருக்காமனால. ஓகேங்களா? பிரியாணி பழம், இது வந்து செஃப் லோகோ. இது வெஜிடேரியனுக்கான ஒரு ஃபுட் ஐகான்ஸ். ஓகே, இதை விட இது கொஞ்சம் நல்ல வெரைட்டிஸாக இருக்குது. வெரைட்டியான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இமேஜாக இருக்கிறனால நான் இதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு Ctrl T போட்டு இதோட அளவுகளை வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக கொண்டு வந்துக்கிறேன்.
ஓகே, பிரியாணி படத்தை இப்படி வச்சுக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு கார்னரில் வச்சுட்டு நம்ம சின்னது பண்ணிக்கலாம். இவங்களோட நேம் வந்து கொஞ்சம் மேல் சைடு ஏற்றிக்கிறேன். இந்த ஸ்லைடரை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். சின்னது பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கீழ்ப்பகுதியில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன் அந்த மாதிரி. ஓகே, வந்து வேறு ஏதேனும் ஒரு வெஜிடேரியனுக்கான ஒரு பேக்கப் ஃபைலு நம்மள்ட்ட இருக்கான பார்ப்போம். அதில் வந்து ஒரு சில இமேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இதில் இருக்குது இந்த இமேஜஸ்லாம். இந்த ஃபோட்டோ ஒன்று வெஜிடேரியனுக்கான ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ எடுத்து நான் அதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் T போட்டு சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு வெத்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு மல்டிபிள் கொடுத்தோம்னா அந்த ஒயிட்டு பேக்ரவுண்ட்லாம் போயிடும். ஓகே, கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன் அவங்க நேமு. ஏன்னா அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் மறையுதுங்கிற இந்த ரீசனுக்காக. கண்ட்ரோல் T போட்டு அவங்களோட டெஸ்டினேஷன் ப்ளஸ் அவங்க படித்த படிப்பு, நேம், ஊர், அது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம். ஓகே, இப்போ வந்து மேலே வந்து ஒரு 3 இமேஜ் வைக்கணும், 2 இமேஜ். வேறு ஏதாவது ஓகே, நான் இந்த ஃபைல்லேருந்து எடுத்துக்கிறேன். இந்த ஒரு படம் ப்ளஸ் வந்து ஒரு லெமன் சாதம் உள்ள ஒரு படம். இப்போ வந்து மற்ற லேயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சிஸ்டம் கொஞ்சம் ஹேங்கிங் இஷ்யூ இருக்கிறதுனால. ஓகே, இப்போ வந்து இந்த செஃப் லோகோ கண்ட்ரோல் T போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு லோகோவை சின்னது பண்ணிக்கிறேன். மல்டிபிள் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் எல்லாம் கட் ஆகிடும். நமக்கு கட் ஆகிட்டு நமக்கு கண்ட்ரோல் T போட்டு இது வந்து சென்டராக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகே, ஏன்னா இந்த லோகோ இருக்கிறனால இந்த சைடு கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா நம்ம கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஒரு நீட்னஸாக தெரியுங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி வச்சுருக்கோம். கண்ட்ரோல் T போட்டு இந்த லெமன் சாதத்தை வந்து லெமனுக்குள்ள இந்த இமேஜை வந்து நம்ம சின்னது பண்ணிக்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னு பார்க்காதீங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன கற்றுக்கணுமோ எல்லா விஷயமும் உங்களுக்கு உள்ள டவுட் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியர் ஆகிடும். இது என்ன பண்ணுறீங்க, ஆல்ட் ஹோல் இந்த லேயரை ஆல்ட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு காப்பி பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் பேக் கொண்டு வந்துடுவோம். சென்டர். ஓகே, கண்ட்ரோல் D கொடுத்து டீசெலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் J கொடுத்து இதே லேயரை வந்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த லேயரை வந்து அப்படியே எடுத்து ஒரு காப்பி
காப்பி பண்ணி 3 லேயரை வச்சாச்சு. இப்போ வந்து 3 லேயர் ஷிஃப்ட் 3 லேயர் லிங்க் பண்ணிவிட்டு இதோட கேப்பை வந்து நம்ம ஈவன் பண்ணிக்கணும். ஈவன் பண்ணிவிட்டு Ctrl T போட்டு இதோட அளவுகளை வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஓகே, பெருசு பண்ணியாச்சு. இப்போது இந்த ஃபுட்டு இமேஜை வந்து சின்னது பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃபுட்டை வந்து மறைச்சி நம்ம இந்த ஃபுட்டை வந்து வச்சிடணும். சரிங்களா? Ctrl செமிகோலன் Ctrl+ போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு Ctrl T. Ctrl T. Ctrl T போட்டு என்டர். கரெக்டாக அந்த ஃபுட்டை வந்து நம்ம மறைச்சாச்சு. அடுத்தது இந்த லெமன் சாதம். என்டர். Ctrl T. என்டர். ஓகே, இப்போ வந்து இந்த லேயருக்கு வந்து நம்ம ஒயிட் ஸ்ட்ரோக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் ட்ராப் ஷேடோ அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணோம்னா அந்த இமேஜோட அந்த குவாலிட்டி வந்து நமக்கு டீட்டெயில் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒயிட் ஸ்ட்ரோக்கு சைஸ் வந்து ஒரு 15 பாயிண்ட் வச்சுக்கிறேன். 10 பாயிண்ட்டு ஓகே தான். ட்ராப் ஷேடோ ஆப்போசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இது அப்படியே என்ன பண்ணுறோம், இங்கே வச்சுட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணால் காப்பி லேயர் ஸ்டைல், இதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட்டு லேயர் ஸ்டைல் அப்படி கொடுத்தாலும் ஓகே. அப்படி இல்லை பேஸ்ட்டு லிங்க்டு ஸ்டைல் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நம்ம என்னென்ன லேயர்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ எல்லாமே செலக்ட் ஆகிடும். இப்போ வந்து எனக்கு இன்னொரு லோகோ ஒன்று தேவைப்படுது. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபுட் இமேஜ் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், செஃப் இல்லை இந்த ஒரு ஃபுட் ரிலேட்டடான ஒரு ஐகான்ஸ் இது நம்ம கிடைக்குதான்ட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்த்துருவோம். நெட்டை ஆன் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய அனைத்து டிசைனோட பிஎஸ்டி ஃபைலும் வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம். நீங்கள் எந்த விதமான காஸ்ட்டும் பே பண்ணாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட அந்த வெப்சைட் வந்து என்னென்னா, நம்ம லாஸ்ட்டாக டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். velandigital8.blogspot.com அப்படிங்கிறத நம்மளோட வெப்சைட் நேமு. இது வந்து ஃபுட் ஐகான் PNG அப்படின்னு போட்டு நம்ம சர்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி தோசை, இந்த மாதிரி தினம், இந்த மாதிரி வேறு தினம் இமேஜஸ் வரும், ஃப்ரீ இமேஜஸ். அதை வந்து கூட எடுத்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த இமேஜ் ஓகே, பட் இருந்தாலும் ஓகே, இந்த இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சேவ் கொடுத்துக்கிறேன். டவுன்லோடில் PNG ஃபைல் அப்படின்ற அந்த ஃபோல்டரில் சேவ் ஆகுது. ஓகே, இதை எடுத்து நம்ம நம்மளோட இந்த ஃபைலில் வந்து இம்போர்ட் பண்ணிவிடுவோம். ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஃபைல் எரர் வருது. ஓகே, காப்பி கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோம்னா மேலே வந்துடும். கண்ட்ரோல் மேலே வந்துடும். ஓகே, இப்போ அதை வந்து மல்டிபிள் கொடுத்தோம்னா நமக்கு அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து மறைஞ்சிடும்.
நம்ம மேஜிக் கான்ட்ரோலை போட்டு நம்ம கட் பண்ணணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. Ctrl+ போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இதோட சைஸை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த அளவில் வச்சுக்கிறேன். 3 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க அவங்க மொத்தமாகவே. அதனால் பிரியாணி சரி ஓகே. இன்னொரு மிஸ்டேக் இருக்குது இதில் என்னென்னா, நம்ம இதுவும் ரெட்டுன்னு நமக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியாது. எத்தனை பாயிண்ட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி காமிக்கிறோம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தெரியாதுங்கிறதுனால Ctrl+U கொடுத்து ஹியூஜ் அண்ட் சேச்சுரேஷன் வந்து கிரீன் ஓகே இந்த ப்ளூ கலர் ஓகே. மேலே கொண்டு வந்துட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு காப்பி ஆல்ட்டு ஷிஃப்ட்டு ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. விட்டுறாமல் மவுஸில் வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணி நம்ம இங்கே மூவ் பண்ணும்போது நமக்கு ஒரு காப்பி கிடைச்சிடும். Ctrl+J போட்டு எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து Ctrl+0 வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்டிவான ஒரு நோட்டீஸ் டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்டு, இந்த மாதிரி லைட் பேக்ரவுண்டை வச்சு நம்ம டிசைன் பண்ணும்போது பிரிண்டில் வந்து பக்காவாக இருக்கும் இந்த டிசைன்ஸ்லாம். ஓகேங்களா? இந்த டிசைனோட பிஎஸ்டி ஃபைல் வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்கும். வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.